வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். உடல் பருமன். அதாவது நம்ம மேட்ரிமோனியல் எடுத்துக்கிட்டால் நிறைய பேருக்கு திருமண தடையாக இருக்கிறது காரணம் அவங்க உடல்வாகு. என்னென்னா நிறைய பேர் முன்ன மாதிரி இல்லை. இப்போ பொண்ணும் சரி பையனும் சரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதெல்லாம் வந்த பிறகு கண்டபடி சாப்பிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்லாம் இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, நல்ல வெயிட் போட்டிருக்காங்க. என்ன அதனால் அவங்களாம் சில பேர் சஜஷன் கேட்பாங்க அப்பப்போ குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சின்ன சின்ன டிப்ஸு ஒரு 4 டிப்ஸ் சொல்கிறேன், அது உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது டீ போடுறப்ப லவங்கப்பட்டை கொஞ்சம் சேர்த்து டீ போட்டு காலையில் அருந்தலாம். லவங்கப்பட்டை நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் குறைக்கக்கூடியது. அப்புறம் தோல் விதையெல்லாம் நீக்கின வெள்ளை பூசணி சாறு, அதையும் நம்ம வாரத்தில் ஒரு 3 நாளாவது எடுத்துக்கலாம். இது உடல் பருமனை குறைக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், காலையில் இளம் வெந்நீரில் எலுமிச்சம்பழம் தேன் கலந்து சாப்பிட்றது. இது ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது, தொடர்ந்து சாப்பிட்ணும். தொடர்ந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோன்னா நமக்கு வெயிட்டு நல்லா குறையும். அப்புறம் ஒரு பழமொழி இருக்குது, இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கொள்ளு நம்ம எவ்வளோக்குள்ள சேர்த்துக்கிறோமோ நடுவில் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு வெயிட் நல்லா குறையும். கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம். இல்லை கொள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் பூண்டு சேர்த்து கொஞ்சம் மிளகு சீரகமெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அது கூட நம்ம அப்பப்போ, அதாவது வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் காட்டிலும் காலையில் அதிகாலையில் நல்ல வேர்க்க விறுவிறுக்க ஒரு அரை மணி நேரம் ஃபாஸ்ட் வாக்கிங் அது செஞ்சாலே கொஞ்சம் வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்படி மாதம் ஒரு 2 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமாக நம்ம வெயிட் குறைக்கிறதையே எய்மாக எடுத்துக்கிட்டு அதோட ஜிம்மும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணும். இந்த மாதிரி அதுவும் குறிப்பாக இந்த கல்யாணத்துக்கு பார்க்குற பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வெயிட்டு குறைஞ்சாதான் நிச்சயமாக அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தான் ப்ரொஃபைல்லாம் அனுப்பிச்சா கூட பொண்ணும் சரி பையனும் சரி நாங்கள் இந்த மாதிரி பார்க்கலங்க, வெயிட்டு கூட இருக்கார் அப்படிங்கிற பதில் தான் வருது. அதனால் அவங்க இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள்.